அண்ணே பாத்து. மாமா பாத்து. ஐயோ. ஏய், எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க, நீங்க போங்க. நீ எப்பவுமே என்னோட பாசமான தங்கச்சி தாமா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்தாங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்க. அப்பா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? கேளுமா. பந்தயத்துல நீங்க தானே ஜெயிச்சீங்க. ஈஸ்வரன் உங்க பக்கம் தானே இருக்காரு. அப்புறம் ஏன் நீங்க உண்மைய சொல்லல? இப்பவும் ஈஸ்வரன் உன் பக்கம்தான். நீ அவன்கிட்ட கேட்கறத கொடுக்கறது அவன் வேலை இல்ல. உனக்கு எது சரியோ எது நல்லதோ அதை கொடுக்கறது தான் அவனோட வேலை. உனக்கு தகுதியான விஷயத்த நீ விட்டு கொடுக்க நினைக்கலாம். ஆனா அது உனக்கு தான் கிடைக்கணும்னு அந்த ஈஸ்வரன் நினைக்கிறாமா. உண்மையாவும் நேர்மையாவும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உனக்கு அந்த ஈஸ்வரனோட ஆசை எப்போ உனக்கு உண்டு. ஒண்ணு மட்டும் சொல்றமா, அடுத்த அகிலாண்டேஸ்வரி நீதான். அது நடக்கும். நம்ம பண்ற பாவத்தோட பலனை குறைக்கிறதுக்கு இறைவனால முடியும். ஆனா நம்ம பண்ற புண்ணியத்தோட பலனை அந்த இறைவனாலேயே குறைக்க முடியாது. நீ பண்ண புண்ணியம் உன்னை அகிலாண்டேஸ்வரியோட அதிகார வாரிசா நியமிக்கும். நான் வர்றேன். புடவை இங்க இருக்கு. புடவை அழகா இருக்கு. எல்லா புடவையும் நமக்கு தான். இந்த புடவை அழகா இருக்கும். கலர் ரொம்ப டல்லா இருக்கே, வேண்டாம், வேற புடவை எடுக்கலாம். இந்த புடவை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சிவப்பு கலர் புடவை. ஏன் ஐஸ்வர்யாக்கு எடுத்தா அதே கலரு? சூப்பரா இருக்கு. ஐ சூப்பரா இருக்கு. கண்ணாடி மட்டும் இருந்தா என் அழகா நான் ரசிச்சிருப்பேன். ஐயோ என்னுடைய அழகான புடவை போச்சு. இன்னும் எப்படி எரியுது? போச்சு. ஓஹோ, ஐஸ்வர்யா புடவை அங்க எரியல. அப்ப இங்க எரியுதுன்னா இதுதான் அந்த புடவையா? ஐயோ, எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இது ஐஸ்வர்யாக்கு கொடுக்க எடுத்து வச்சிருந்திருப்பீங்க. இதுதான் தன்வினை தன்னை சுடுங்கிறது. ஒரே கன்ஃபியூஷனா இருந்திருக்குமே எப்படி இந்த புடவை மாறுச்சுன்னு. நான் தான். வா போலாமா? ரெடி. அப்பா, பல 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 பலன்னு மின்னுற இந்த பாஸ்பிரஸ் புடவைய ஐஸ்வர்யா கட்ட போறா. நல்ல தொக 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 தொகன்னு எரிய போறா. எரியற விழாவா நடத்தலாம். அத போன் வருது. இது வேற வேலை இல்ல. பெரிய இம்சடி. என்னங்க போன் இருக்கே, கொண்டா. யார் இது? ஹலோ, யார் பேசுறீங்க?
ஓ இப்படித்தான் மாத்தினேன். நீங்க 2 பேரும் இஷ்டத்துக்கு பிளான் பண்ணி பயங்கரமா ட்விஸ்ட் வச்சுட்டே இருப்பீங்க. அந்த பிளானையும் ட்விஸ்டையும் உடைக்கிறதா என் வேலையே. பிச்சு போடுவோம் பிச்சு. ஜாக்கிரதையா இருந்துக்க. கூட சேர்ந்து ஏதாவது பண்ணிட்டு இருந்த இப்படி நிஜமாவே உன்னை எரி விட்டுரும் பாத்துக்க. பார்வதி சாதாரண குடும்பத்து பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்லை. அவ உங்களுக்கு சமமான அந்தஸ்துல இருக்கிற ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா தான் நிச்சயமா இருக்க முடியும். பார்வதி பிறந்தப்போ நான் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருந்தேன். எங்களை மாதிரி வசதி இல்லாதவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தானே பிரசவம் பார்க்க முடியும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கலான்னா வசதி வேணும்ல. அதனால எங்க அம்மாவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. நான் சுகப்பிரசவத்துல தான் பிறந்தேன். அகிலா, இன்னும் கோவிலே நடந்தது நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இனி ஆக போறது ஒண்ணும் இல்ல, விட்டு தள்ளு. ஐஸ்வர்யாவுக்கு வாரிசு விழா நடத்த வேண்டான்னு ஆரம்பத்திலே குருஜி சொன்னாரு. நீ கேட்கல. அப்புறம் ஜோஷியர் அதையே வேற மாதிரி சொன்னாரு. அப்பவும் நீ உன் முடிவை மாத்திக்கல. நானும் உனக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். என் வார்த்தைய நீ காது கொடுத்து கேட்கல. ஐஸ்வர்யாவுக்கு நீ வாரிசு விழா நடத்தி ஆகணும்னு நீ ஒத்த கால்ல நின்ன. ஆனா தெய்வம் அதுக்கு அனுமதி கொடுக்காம நம்மள திருப்பி அனுப்பிடுச்சு. இனி வேற வழியே இல்ல. தெய்வத்தோட கட்டளையை ஏத்துக்கிட்டு ஃபங்க்ஷன் நின்னு போனத கெட்ட கனவா நினைச்சு மறந்து போயிடு. அப்பதான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். அகிலாண்டேஸ்வரி இனி என்ன நினைச்சாலும் அது கெட்ட கனவாதான் முடியும். எதுவுமே நடக்காது. சொல்லுங்க கஜேந்திரன். வணக்கம் மேடம். ஒரு முக்கியமான விஷயம், அத உங்க நாலேஜுக்கு கொண்டு வரதுக்கு தான் இப்ப நான் கால் பண்ணேன். ஏன் தயங்குறீங்க? தயங்காம சொல்லுங்க. இன்னைக்கு ஈவினிங் தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெக்கவர் ஆகி வந்தேன் மேடம். அதுக்கப்புறம் ஆதி சாருக்கு கால் பண்ணேன். ஃபங்க்ஷன் நடக்காம பாதியில நின்னு போச்சுன்னு சொன்னாரு. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம்னு நான் நினைச்சு பார்த்தேன் மேடம். அதான் உங்ககிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குது. பரவாயில்ல, விஷயத்தை சொல்லுங்க. நாளைக்கு பிளட் டொனேஷன் டே வருது மேடம். வருஷம் நம்ம கம்பெனில ரத்த தான முகாம் நடத்தி எல்லாரும் ரத்த தானம் பண்றது இது வரைக்கும் வழக்கமா நடந்துகிட்டு இருக்கு. உங்களை கேட்காமயே நான் ஏற்பாடு பண்ணிடுவேன். ஆனா இந்த வருஷம் ஒரு முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன் நின்னு போன இந்த நேரத்துல இந்த ரத்த தான முகாமை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். அதான் இத நடத்தலாமா வேண்டாமான்னு நீங்க தான் மேடம் சொல்லணும். இது வேண்டாம், விட்டுருங்க. வேணா வேணான்னு அகிலா 2 தடவை சொன்னாலே என்ன சொல்லிருப்பா? கஜேந்திரன் என்ன கேட்டிருப்பாரு?
சொல்லுங்க மேடம். கஜேந்திரன், நான் யோசிச்சு பார்த்தேன். என்னோட குடும்ப விஷயம் வேற, கம்பெனி விஷயம் வேற. எந்த ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணாதீங்க. எப்பவும் போல பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. சரிங்க மேடம், நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். எப்பவும் போல நாளைக்கு பிளட் டொனேஷன்ல வந்து கலந்துக்கிறேன். அப்புறம் என் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே வந்து பிளட் டொனேட் பண்ணுவாங்க. அதுக்கான ஏற்பாடையும் பண்ணிடுங்க. சரிங்க மேடம், நான் ஆக வேண்டியதை பண்ணிடுறேன். நாளைக்கு எல்லாரும் போய் பிளட் டொனேஷன் கேம்ப்ல சேர்றோம், ரத்த தானம் பண்றோம். ஓகே? சரிங்கம்மா. சரிம்மா. என்ன வனஜா, நாளைக்கு ரத்த தானம் பண்ணலாம்ல? பின்ன ரத்த தானம் எவ்வளவு நல்ல விஷயம், கண்டிப்பா செஞ்சே ஆகணும்க்கா. நான் நீங்க போன்ல பேசும்போதே நினைச்சிட்டேன், நாளைக்கு நீங்க எல்லாரும் ரத்த தானம் பண்ணும்போது நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து உங்க பக்கத்துல இருந்து உங்களை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கலாம்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அந்த சிரமெல்லாம் உனக்கு வேண்டாம் வனஜா. அத கஜேந்திரன் பாத்து பாரு. நீ என்ன பண்ற? எல்லாருக்கும் முன்னாடி அங்க போற, ஃபர்ஸ்ட் ரத்த தானம் நீ பண்ற. புரிஞ்சுதா? ஐஸ்வர்யா அம்மா, வா பார்வதி. உட்காரு. பரவாயில்ல ஐஸ்வர்யா அம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் பார்வதி? இன்ஸ்பெக்டர் கைப்பத்தின போசான நகைப்பட்டி திரும்ப கிடைக்காம இருந்துடக்கூடாதுன்னு இப்ப நினைக்க தோணுதுமா. ஏன் பார்வதி அப்படிலாம் நினைக்கிற? அது திரும்ப கிடைக்காம இருக்கிறதுக்கு அது ஒன்னும் முருகன் கோயில் நகை இல்லையே. நம்ம ஆதி கடவுர் பரம்பரைக்கு சொந்தமான நகை. அத நீ மறந்துட்டியா? நான் அதுக்காக சொல்லலமா, நகைங்க சரியான நேரத்துக்கு கைக்கு கிடைச்சும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சேங்கிற ஆதங்கத்துல சொன்னேன். ஒண்ணு, அது நல்ல நேரம் முடிஞ்சு ராகு காலம் தொடங்கினதுக்கு அப்புறம் கைக்கு கிடைச்சிருக்கணும். இல்லனா அது நாளைக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் எங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்பியிருக்கணும். இது ரெண்டுல எது நடந்திருந்தாலும் ஆரம்பத்திலேயே விழா நின்னு போய் விழாவை அம்மா இன்னொரு நாளைக்கு தள்ளி வச்சிருப்பாங்க. அப்படி தள்ளி வைக்கிற நாள்ல விழா நல்லபடியா நடந்திருக்கும். ஆனா எல்லா சடங்கும் முடிஞ்சு கடைசி நேரத்துல நின்னு போனது என்னாலேயே தாங்கிக்க முடியல. உங்களுக்கு அது எவ்வளவு வேதனையா இருக்கும் ஐஸ்வர்யாமா. அதுக்காக இந்த வாரிசு விழா நின்னு போனதாவே நினைச்சிடாதீங்க. அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க அப்படிலாம் சும்மா விட்டுற மாட்டாங்க. இன்னொரு நல்ல நாள் பார்த்து கண்டிப்பா நின்னு போன இந்த விழாவை சிறப்பா நடத்துவாங்க. அதுக்கப்புறம் நீங்க முறைப்படி அதிகார வாரிசா ஆயிடுவீங்கம்மா. நான் என்னதான் மனசு திருந்தி நல்லவளா மாறினாலும் உனக்கு இருக்கிற நல்ல மனசுல 100% 1 கூட எனக்கு வராது பார்வதி. உனக்கு அப்படி ஒரு நல்ல மனசு இருக்கிறதுனாலதான் நான் உனக்கு சொல்லணும்னு நினைச்ச ஆறுதல நீ எனக்கு சொல்லிட்டு இருக்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமா பார்வதி, விழா நின்னு போனதுக்காக நான் வருத்தப்படுறதா நினைச்சு நீ எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. ஆனா நிஜத்துல எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் வேற யாருக்குமே இருக்காது. ஆண்டி உனக்கு வாரிசு விழா நடத்தி உன்னை அவங்களோட அதிகார வாரிசா ஏத்துக்கும் போதுதான் நான் என்னோட சந்தோஷத்தை காட்ட முடியும். உங்களுக்கு என்னாச்சு ஐஸ்வர்யம்மா? ஆதி கடவுளோட அடுத்த அதிகார வாரிசா நீங்க வரணுங்கிறது தான் அம்மாவோட விருப்பம். அப்புறம் எப்படி நீங்க நான் வரணும்னு நினைக்கிறீங்க? ஆதி கடவுர் பரம்பரைக்கு மூத்த மருமக தான் அதிகார வாரிசா வரவும் முடியும். அதனாலதான் ஆண்டி என்ன அவங்களோட வாரிசா டிக்ளேர் பண்ண நாள்ல இருந்து இத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால ஆண்டி இதை ஏத்துக்காமலே இருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே நான் அதிகார வாரிசா இருந்தா உனக்கு கிடைக்க வேண்டிய கௌரவத்தை தட்டி பறிச்சிட்டோமேங்கிற மன உறுத்தல்ல வாழ்நாள் பூராமும் எனக்கு நிம்மதியே இல்லாம போயிடும். நல்ல வேலை, விழாவை நடக்க விடாம செஞ்சு நம்ம குலதெய்வம் என்னை காப்பாத்திருச்சு. பார்வதி, இனி உனக்கு ரொம்ப கூடிய சீக்கிரத்துல முறைப்படி விழா நடக்கும். ஆண்டியும் மனசு மாறி ஒன்னு அவங்களோட மூத்த மருமகளா கண்டிப்பா ஏத்துப்பாங்க. இது நடக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பாரு. இவங்க போய் கொடுக்க வேண்டியதானே, இதுக்கு ஏன் உயிரை புடிச்சு வாங்கிட்டு இருக்காங்க? வர ஆத்திரத்துக்கு ஐயோ, இந்த ரத்த தானம் பண்ணாம இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? நல்லா யோசிச்சா ஐடியா கிடைக்கும். என்ன பண்ணி தப்பிக்கலாம்? அத்தா, என்னத்த யோசிக்கிறீங்க? எப்ப பாரு தின்னுக்கிட்டே இருக்கடி நீ. உமா, நீயே சொல்லு. அத்தை இருக்கிற பாடி கண்டிஷனுக்கு அத்தைக்கு தானே 10 பேர் ரத்த தானம் கொடுக்கணும். இவ என்னடி என்ன வந்து ரத்த தானம் பண்ண சொல்லிட்டு இருக்கா? அதான் அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. அத்தை, எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. சொல்லி அழு. காலையில பெரிய அத்தை ஏன் வரலன்னு கேக்குறப்போ எனக்கு லைட்டா தலைவலின்னு சொல்லி இழுத்து போத்திட்டு தூங்கிடுங்க, தப்பிச்சிடலாம். எப்படி? இது ஒரு ஐடியா. இது அகிலா அப்படி நம்பிடுவா பாரு. அப்படின்னா லைட்டா தலைவலிக்குது, ஸ்ட்ராங்கா வயிறு வலின்னு சொல்லி அடிச்சு விடுங்க, நம்பிடுவாங்க. இருமை 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 சும்மாவே இருக்க மாட்டல்ல. ஆதாரத்தோட போய் நின்னாலே 1008 கேள்வி கிட்ட நோண்டி எடுப்பாவ. ஆமால. ஓடி. ஐயோ ஆண்டவா. ஆதாரபூர்வமா நிரூபிக்கணும்னா ஆதார் கார்டை தான் காட்டணும். என்ன பண்ணலாம்? அத்தை, எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. சொல்லவா? இந்த வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயம். ஐயோ அத்தை, அதை விடுங்க. ஏதோ ஒரு வெங்காயம், அதை எடுத்து 2ஆ கட் பண்ணி உங்க 2 அக்கல்லையும் வச்சுக்கிட்டு கவுந்தடிச்சு தூங்கிட்டீங்கன்னா காலையில கணங்கணங்கன்னு காய்ச்சல் வந்து உடம்பு அப்படியே பத்திக்கிட்டு எரியும். உங்க பக்கத்துல யாராலையும் வர முடியாது அத்தை. அலைகள் ஓய்தலை படம் பாத்தியா? ஐயோ அத்தை, எந்த படம் பார்த்தா என்ன அத்தை? நமக்கு பாடம் தான் முக்கியம். இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி உங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா நீங்க ஆதாரபூர்வமா உடம்பு சரியில்லைன்னு நிரூபிச்சிடலாம்ல. சரி இருங்க இருங்க, இப்ப முதல்ல நான் போய் வெங்காயம் எடுத்துட்டு வரேன். இருங்க இருங்க. என்ன இந்த திண்ணி மூட்டைக்கு இன்னைக்கு இவ்ளோ மூளை வேலை செய்யுது? நிஜமாவே வெங்காயம் வச்சா ஜுரம் வருமா? ஏண்டி வெங்காய சட்னி அரைக்க போற, எதுக்கு நீ இவ்ளோ வெங்காயம்? எனக்கு 2 அக்கல் தானே இருக்கு. ஐயோ அத்தை, இந்த வெங்காயத்தை எடுத்து உங்க அக்கலுக்குள்ள வச்சுக்கோங்க. எப்படி காய்ச்சல் கப்பன்னு வருதுன்னு பாருங்க. புடிங்க. அத்தை, கிச்சன்ல வெங்காயம் எடுக்க போனேனா அப்ப நல்ல வாசனை என் மூக்க தொலைச்சிருச்சு. நான் போய் சாப்பிட்டு வரேன். இருங்க. இது எப்படி வைக்கிறது? அத்தை, நீங்களே வச்சுக்கோங்க, நான் சாப்பிட்டு வரேன். திண்ணி மூட்டை இரும மாடு. பட்டினி கிடக்கிறத பத்தி கவலை இல்லம்மா. ஆனா உன் அம்மாவுக்கு நான் இப்படி எடுத்து வைக்க முடியாம போயிடுமோன்னு தான் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு.